கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினை வீழ்த்திய தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு யார்? தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல கொளத்தூர் தொகுதியில முதல்வர் ஸ்டாலினை தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு வீழ்த்தி 15 ஆண்டு ஆசையை நிறைவேற்றி கொண்டதாக தாவேகா வட்டாரங்கள் சொல்றாங்க. இவர் கடந்த 2011 சட்டப்பேரவை தேர்தல்ல இதே தொகுதியில ஸ்டாலின் வெற்றிக்காக உழைத்தவர் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு காலத்துல திமுகவுல வலுவான தலைவராக இருந்தவர் தான் இந்த வி.எஸ். பாபு. வட சென்னை மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்காரு. 2006 சட்டப்பேரவை தேர்தல்ல புரசைவாக்கம் தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவும் ஆயிருக்காரு. தமிழகத்துல 2011 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பா நடைபெற்ற தொகுதி மறுவரையில சென்னை புரசைவாக்கம் தொகுதியோட சில பகுதிகள் மற்றும் வில்லிவாக்கத்தோட தொகுதியோட சில பகுதிகள் சேர்ந்து புதுசா கொளத்தூர் தொகுதி உதயமாச்சு. புரசைவாக்கம் தொகுதியும் நீக்கப்பட்டுச்சு. இதனால 2011 சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக சார்பில் வி.எஸ். பாபு போட்டியிட திட்டமிட்டிருந்தாரு. இதுக்கு இடையில 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டு வந்த மு.க. ஸ்டாலின் கடந்த 2011 தேர்தல்ல வெற்றியை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தொகுதி மாறி போட்டியிடணும் அப்படின்னு கட்சி தலைமை வலியுறுத்தியது. அதுக்கப்புறம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா கொளத்தூர் தொகுதி கண்டறியவும் பட்டுச்சு. அப்போ வட சென்னை மாவட்ட செயலாளரா இருந்த வி.எஸ். பாபுவோட கட்சி அதிகார பரப்புல கொளத்தூர் தொகுதி இடம்பெற்றிருந்துச்சு. அப்போ முதல்வர் கருணாநிதியோட மகன் போட்டியிட வந்ததால அத வி.எஸ். பாபுவால எதிர்க்கவும் முடியல. ஸ்டாலின் வெற்றிக்காக உழைக்க வேண்டிய நிர்பந்தமும் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதே நேரத்துல ஸ்டாலின் போட்டியிடுறதால தனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் தந்துச்சு. தனது கடும் உழைப்பால ஸ்டாலினுக்கு வெற்றியையும் பெற்று கொடுத்தாரு. ஆனா சுமார் 2000 வாக்குகள் வித்தியாசத்திலேயே அந்த தொகுதியில வெற்றியை ஸ்டாலினால பெற முடிஞ்சது. அதனால ஸ்டாலினோட கோபத்துக்கு உள்ளானாரு வி.எஸ். பாபு. அந்த நேரத்துலதான் அதிமுகவிலிருந்து ஜெயலலிதாவால நீக்கப்பட்ட பி.கே. சேகர் பாபு திமுகவுல இணைஞ்சாரு. இவர் ஸ்டாலினுக்கு நெருக்கம் காட்டிய நேரத்துலதான் ஸ்டாலின் வி.எஸ். பாபு இடையே மோதலும் முற்றுச்சு. அதனால திமுகவிலிருந்து வி.எஸ். பாபு வெளியேறி அதிமுகவுல இணைஞ்சாரு. ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா அதிமுகவுல அவருக்கு முக்கியத்துவம் குறைய ஆரம்பிச்சது. 2017 நடைபெற்ற ஆர்.கே. நகரோட இடைத்தேர்தல்ல டிடிவி தினகரனுக்கு ஆதரவா பணியாற்றியதா சொல்லி 2018ஆம் ஆண்டு வி.எஸ். பாபு உள்ளிட்ட 168 பேர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அதிமுகவுல வி.எஸ். பாபு இணைஞ்சாரு. ஸ்டாலினை எதுக்க வலுவான வேட்பாளர் தேவை அப்படின்னு கருதி அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் வழங்கினாரு பழனிசாமி. தேர்தல் நெருங்கி வர்ற வேளையில அவரோட மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அதிமுகவிலிருந்து வெளியேறி தாவேகாவுல இணைஞ்சு முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடும் வாய்ப்பையும் பெற்றாரு. இந்த தேர்தல்ல ஸ்டாலினை வீழ்த்தி வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. இதன் மூலம் 15 ஆண்டு பகை தீர்த்து கொள்ளப்பட்டதா தாவேகா வட்டாரங்கள் சொல்றாங்க. தன்னோட வெற்றி குறித்து வி.எஸ். பாபு பேசுறப்போ எல்லா புகழுமே விஜய்க்கு மட்டும்தான். நான் வெற்றி பெறல, விஜய் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் சொல்ற வழியில நாங்க தொண்டரா போவோம். கொளத்தூர் தொகுதியில நான் பெற்ற வெற்றிக்கு முழு முதல் காரணம் விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.